அப்படி குதிச்சுட்டு ஓடியாரணும். எப்படி ஓடியாரணும்? ஆண்டோடைய சமூகத்துக்கு எப்படி வரணும்? குதிச்சிட்டு வரீங்களா, துதிச்சிட்டு வரீங்களா, ஆர்வமா, வாஞ்சியா, ஆனந்த சத்தத்தோடு சந்தோஷமா ஓடியாரணும். இன்னைக்கு பிசாசு எப்படி திருச்சி வச்சிருக்கான் புரிந்து கொள்ளுங்க. இதை புரிந்து கொண்டு இதிலிருந்து வெளியே வரதுக்காகத்தான் இந்த சத்தியம். எப்படி திருத்தி வச்சிருக்கான்? மனைவி தள்ள வேண்டியதா இருக்குது. ஐயோ ஆறாம் தொடக்கிறோம், சீக்கிரம் பாடுங்க அப்படின்னு தள்ள வேண்டியதா இருக்குது. கணவன் தள்ள வேண்டியதா இருக்குது. பிள்ளைங்க தள்ள வேண்டியதா இருக்குது. பாஸ்டர் தள்ள வேண்டியதா இருக்குது. எதுக்கு தெரியுமா? ஆராதனைக்கு போங்க அப்படின்னு. அதுக்கு அங்க ஆராதனை. எல்லாரும் தள்ளி உங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு தூங்க வைக்கிறதுக்கு ஆராதனை. நீங்க ஆனந்த சத்தத்தோட, மகிழ்ச்சியோட, எல்லாம் சொல்ல, மகிழ்ச்சியோட, ஆனந்தத்தோட, ஒரு குதூகலம், பூரிப்பு. நான் போறேன், இன்னைக்கு சபையோடு சேர்ந்து ஆராதிப்பேன், அவர் மகிமைப்படுத்துவேன், 10 நிமிஷம் முன்னாடியே போவேன், கையை தட்டுவேன், வாயை திறப்பேன், என்னுடைய சரீரத்தின் முழு பலத்தையும், முழு ஆத்மாவையும், முழு பலனையும் கர்த்தருக்காக ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணுவேன். நல்லா அவருடைய வார்த்தை கவனிப்பேன். இதில் இருக்கிற சந்தோஷத்தை நான் ருசி எவ்வளவெல்லாம் அவருடைய பிரசனத்தில் இருக்கிற மகிழ்ச்சியினால் நிரம்ப முடியுமோ நிரம்புவேன். அவருடைய பிரசனத்தை அனுபவிப்பேன் அப்படின்னு அந்நிய பாஷையில பேசி துதிச்சு ஆயத்தத்தோடு ஒரு தாகத்தோடு வருகிற ஆராதனையைத்தான் தேவன் வைத்திருக்கிறார். வந்துட்டு அங்கிருந்து பைபிளை கக்கத்தில் வச்சுட்டு உம்முன்னு வந்துட்டு ஒருத்தருட்டி பேசாத வந்து உள்ள உட்காந்து இருந்துவிட்டு திரும்பி ஒருத்தருட்டி பேசாத வீட்டுக்கு போகிறதும் ஒரு கௌரவமான ஆராதனையாக போயிடுச்சு. இப்போ வந்திருக்கிற புதுசாக வந்திருக்கணும் விசாரிக்கிறதில்ல. ஒரு நிமிஷம் நிச்சயம் ஒருத்தருட்டு பேசுறது கிடையாது. ஆராதனை தொடங்கினோட்டி ஒடியா, தடோப்புடன் ஒடியா, பின்னாடி உட்காரு. ஆராதனை முடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடியே போயிரு. இது பிசாசுனுடைய ஒரு கிரியேஷன், நியூ கிரியேஷன்றாங்களா, அது மாதிரி பிசாசுனுடைய கிரியேஷன் டைவர்ட் பண்ணி வச்சிருக்கிறான். ஒருத்தட்டி பேசாத, ஒருத்தரையும் விசாரிக்காத, எங்க இருந்து வந்தப்ப என்னப்பா புதுசாக வந்திருக்கிற, ஏமா என்ன உடம்பு சரியில்லையா, உனக்காக ஜெபம் பண்றோம், உன் பேர் என்ன, பிரச்சனை என்ன, உனக்காக நான் ஜெபிக்கிறேன், நாங்கள் 30 வருஷமா இருக்கிறோம், 40 வருஷமா இருக்கிறோம், கர்த்தரை நடத்திட்டு வந்திருக்காரு, என் வாழ்க்கையில் இப்படி நன்மைகளாக செஞ்சிருக்கிறாரு. நோ, இதை கெடுத்துட்டான் பிசாசு. என்ன தெரியுமா? ஐயோ ஆராதனை முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, ஐயோ மாடுங்க வெயில் கட்டியிருக்கோம். ஆராதனை முடிஞ்சு வெளியே போயிருக்க மாட்டாங்க, போனது வெளியே அங்கே சொல்லுவாங்க, நிச்சயம் பேச்சுட்டு இருக்கும்போது உடனடி சொல்லுவாங்க, மாடு வெயில் கட்டிருக்கோம். வீட்டுக்கு யாரோ வந்திருப்பாங்க. மைண்டெல்லாம் எங்க இருக்குது? இங்க வந்து கூடி சபையோரோடு கூட மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதித்து கர்த்தர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொண்டு, எனக்கு இந்த வாரம் அற்புதம் செஞ்சார், பகிர்ந்து கொண்டு ஒரு உறவாடுகிற இந்த உறவின் மகிழ்ச்சியை, இந்த ஐக்கியத்தின் மகிழ்ச்சியை, இந்த சபை கூடியதில் மகிழ்ச்சியை, இந்த பண்டிகை கொண்டாடுதலின் மகிழ்ச்சியை பிசாசு கெடுத்து விட்டான். அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை நாம் பல கோணங்களிலே வேத வசனத்தின் ஆதாரத்தின் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய அன்பு நித்திய அன்பு, அவருடைய அன்பு மாறாத அன்பு, அவருடைய ஸ்நேகம் அகாப்பே ஸ்நேகம். அவர் ஏற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மனித குலத்தின் மீதும் மனுஷர் மீது வைத்திருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறைந்து போகவில்லை என்பதை நாம் வேத வசனங்களின் மூலமாய் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். எரேமியா 30வது அதிகாரம் 18 - 22 வரையிலும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவர் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாய் இருக்க, அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வரப்பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிழைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இந்த வார்த்தைகளை எல்லாம் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஏன் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஒரு இப்படிப்பட்ட வார்த்தைகளை யாரால் சொல்ல முடியும் என்று சொன்னால், அளவற்ற அன்பு உள்ள ஒரு உள்ளத்திலிருந்து தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்பட முடியும். தாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் என்ன சொல்லுகிறார்? வர்த்திக்க பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன், சந்தோஷப்படுவாங்க, அவங்க ஆனந்த சொத்தத்தோடு வருவாங்க, காயங்களை ஆற்றுவேன், இரக்கம் செய்வேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு நம் மீது அன்பு இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்லுவார். எவ்வளவு அன்பு, யோசித்து பாருங்க. தேவனுடைய அன்பை இன்றைக்கு அநேகர் அன்பையும் கிருபையும் அற்பமாய் எண்ணுகிறார்கள். நெகேமியா 9வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் செவி கொடுக்க
மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. எல்லாரும் சொல்லுமா, வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர். பாருங்க, இந்த மகா கிருபையும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் அப்படி உள்ளவராய் நம் இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அநேகர் கைவிடப்படாது இருக்கிறாங்க. நாம் கைவிடப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய நல்ல வாழ்க்கை, நான் நல்லவனா இருக்கிறதுனால கடவுள் என்னை கைவிடாமல் இருக்கிறார் என்று சொல்லவில்லை. மாறாக வேதவசனம் சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிறவர், வெகுவாய் மன்னிக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, வெகுவாய் மன்னிக்கிறவர். இந்த வெகுவாய் மன்னிக்கிற இந்த குணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஏன் விளையாடுறான் தெரியுமா? பாவத்தில் விளையாடுறான், அக்கிரமத்தில் விளையாடுறான், தேவனை மறந்து ஓடுறான், தன் இஷ்டப்படி ஓடுறான். ஏதோ ஒரு தனக்கு இஷ்டமானதை ஒன்றை வைத்து கொண்டு இதுதான் என் தெய்வம் என்று சொல்லி அதை அவன் ஆராதிக்கிறான். ஏன் அவன் இன்னும் கைவிடப்படாமல் இருக்கிறான்? ஏன் அவன் தண்டிக்கப்படாமல் இருக்கிறான்? ஏன் அவன் தெய்வம் அல்லாததை தெய்வம் என்று சொல்லி தொடர்ந்து அவன் வழிபட்டு கொண்டு வந்தாலும் கூட படைத்தவரை ஆராதிக்காமல் படைப்புகளை அவன் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் ஏன் கைவிடப்படாமல் தண்டிக்கப்படாமல் இருக்கிறார் என்று சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெகுவாய் மன்னிக்கிறவர், இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா கிருபை உள்ளவர். அப்படிப்பட்டவராக இருக்கிறதுனால தான் என்ன பண்றான்? ரோமர் 2 யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7, 8, 9 வாசித்து பாருங்க. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ வெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் சிந்தித்து யோசித்து பார்க்க வேண்டிய சத்தியமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறார்கள். நாமோ நானே மெய்யான திராட்சை செடி என்ற இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பொய்யை விசுவாசிக்கவில்லைங்க. இது ஒரு பொய் அல்ல, இது கட்டு கதை அல்ல, இது சரித்திரம் அல்ல, இது சத்தியம். பொய்யான மாயை அநேகர் நம்பி இருந்தாலும் கூட நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்கு காரணம் தான் நெகேமியா 9:17. ஏன்னா வெகுவாய் மன்னிக்கிறவர், ஆனால் எதுவரையிலும் கூட மன்னிப்பார். அவருடைய மன்னிப்பு பாருங்க. ரோமர் 2:4. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? போதும். என்ன சொல்லுகிறது? இயேசுவின் அன்பு எப்பேற்பட்டதுன்னு சொல்ல வரேன். அவருடைய அன்பு, நீடிய சாந்தம், தயவு இவைகளின் ஐஸ்வர்யம். அந்த நீடிய சாந்தம், அன்பு, தயவில் இயேசு ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். அதாவது பணக்காரராய் இருக்கிறார். எவ்வளவு இரக்கத்தை கொடுத்தாலும், எவ்வளவு மன்னிப்பு கொடுத்தாலும், எவ்வளவு தயவை இந்த உலகத்துக்கு காட்டினாலும், எவ்வளவு அன்பை காட்டினாலும், எவ்வளவு இரக்கத்தை காட்டினாலும், எவ்வளவு கிருபையை உங்கள் மீதும் என் மீதும் இந்த உலகத்தின் மீதும் இயேசு காட்டினாலும் அது குறைந்தே போகிறதில்லை. எவ்வளவு கொடுத்தாலும் அல்ல குறையாத கிருபையும் இரக்கமும் மன்னிப்பும் தயவும் உடையவராய் இருக்கிறதுனால தான் என்ன பண்றான்? அப்படிப்பட்ட அந்த கிருபையை அற்பமா நினைக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் சரி நான் சொல்றேன்,
இயேசுவை ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்கிறவர்களுக்கும் சரி, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி, 2 பேத்துக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது கிருபை தான். ஆனால் இந்த கிருபையை அநேகர் அற்பமாக நினைக்கிறாங்க. என்ன ஆராதனைக்கு வரலன்னா தண்டிக்கிறது இல்லை, விபச்சாரம் செஞ்சால் தண்டிக்கிறது இல்லை, திருடினாலும் தண்டிக்கிறது இல்லை. ஏன்னாக்கா எல்லாத்துக்குமே கிருபை தான். எது வரலும் ரோமர் 2:4 சொல்லுகிறது, 2:4 சொல்லுகிறது, குணப்படுகிற வரையிலும். எல்லாம் சொல்ல, குணப்படுகிற வரையிலும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்ன அன்பு உள்ளமே, உனக்கு சொல்கிறேன், குணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிருபையே சார்ந்து 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 துணிகரமாய் தேவனை விட்டு தூர போவதையும், நீ பொய்யான மாயை நம்பி கிருபையை போக்கடிக்கிறதையும் தேவன் விரும்பவில்லை. நீங்களும் நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் இந்த உலகத்தில் தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிற ஒவ்வொரு மக்களும் குணப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும், இன்னும் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிற துடிக்கிற என் உள்ளத்தை பாருங்கள். அதுதான் இயேசுவின் உள்ளம். குணப்பட வேண்டும். நீங்களும் நானும் குணப்படணுங்க. ஒரு நாளுக்கு நாள் குணப்படணும். நாளுக்கு நாள் நோயாளியை பார்த்து அரசு விரும்புறீங்களா? அப்படி உங்களுக்குள்ள ஒரு வியாதி வருது, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு பலவீனம் வருது, நாளுக்கு நாள் குணப்படணுமா, இல்லை அந்த வியாதி இன்னும் நாளுக்கு நாள் முத்தணுமா? எதை விரும்புறீங்க? அப்ப எதுக்கு கிருபை கொடுக்கப்படுதுனாக்கா, சரியா ஆராதனைக்கு வராதுன்னா ஒழுங்கா ஆராதனைக்கு வரணும்னு ஒன்று தண்டிக்காது இருக்குது. பாவத்தில் ஏன் விழுந்துட்டு இருக்கிறப்போ உன்னை ஏன் ஒரே அடியை அடிக்கல, உனக்கு தண்டனை வரல, உனக்கு மற்ற வியாதி வரல, உன்னுடைய பொருளாதார நஷ்டம் ஆகலைன்னாக்கா நீ குணப்படணும்னு அந்த கிருபை பொறுமையா இருக்குது. குணப்பட்டு தான் ஆகணும். குணப்படலைன்னாக்கா எது வரலும் அந்த கிருபை தொடரும் தெரியுமா? இந்த உலகத்தின் யாத்திரை, நம்முடைய யாத்திரை முடிகிற வரலும் கிருபை தொடரும். முடிஞ்சு பிற்பாடு கிருபை கிடைக்காது. நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும். நியாய தீர்ப்பு நிற்கும் பொழுது கிருபை இல்லை, அங்கே நீதியுள்ள நியாய தீர்ப்பு. ஆகவே தான் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற நாம், அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுகிற நாம், அதே நேரத்தில் அவருடைய நீதியையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு எனக்கு கிருபை கிடைச்சாக்கா அந்த கிருபையை சும்மா அப்படி அசட்டியை நினைக்காதீங்க. கிருபையா ஒரு நாளை கொடுத்துருக்காரு தானே, கிருபையா ஒரு ஆயுசை கொடுத்துருக்காரு தானே, கிருபையா ஒரு டைம் கொடுத்துருக்காரு தானே, கிருபையா கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்காரு தானே, அதை அவருக்கு மகிமைக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துவோம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபையும் அன்பும் அறிய அறிய அவரிடத்தில் இன்னும் நெருங்க வேண்டுமே தவிர, அந்த கிருபையும் அப்பா அம்மா உங்களை நம்பி, பிள்ளைங்களை நம்பி ஒரு பணத்தையோ ஒரு பொறுப்பையோ கொடுத்தாக்கா, அவங்க கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நம்புறாங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு செலவு பண்ணும் பொழுது எவ்வளோ நாள் கொடுப்பாங்க? அது ஒரு எல்லை இருக்கும், அப்புறம் அது நின்று போயிடும். அதுபோலத்தான் ஆண்டவருடைய எல்லை எவ்வளோன்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லையை வச்சுருப்பாரோ, இல்லை அவருடைய மரண பரிந்துமே கொடுத்துக்கிட்டே இருப்பாரோ, கிருபையை தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், கிருபையை அற்பமாக எண்ணிக்கிட்டே இருந்தோம், உதாசீனப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா, யோனாவில் புஸ்தகத்தில் 2 அதிகாரம் 7-9 சொல்கிறபடி பொய்யான மாயை நம்பும் பொழுது கிருபையை போக்கடிக்கிறார்கள். நாம் கிருபையை போக்கடிக்கிறவர்கள, கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நானும் கிருபையை போக்கடிக்கிறவன் அல்ல, கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவனாயிருக்கிறேன். ஆமென். ஓகே, நாம் இன்னைக்கு நெகேமியா புஸ்தகத்துக்குள்ள போக போகிறோம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு சந்தோஷத்தை குறித்து பேச போகிறோம். யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓகே, நெகேமியா புஸ்தகம் உடனே அநேகருக்கு தெரியும், தியானிச்சு. நெகேமியா புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை வருது, அழகான ஒரு வார்த்தை. நிறைய அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் நிறைய இருக்குது. அதில் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிறது சந்தோஷத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தில் இந்த நெகேமியா புஸ்தகத்தோரில் வந்திருக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். ஒவ்வொரு புத்தகத்திலும் கர்த்தர் எவ்வாறு தம் ஜனங்களோடு பேசினார், இடைப்பட்டார், அதன் மூலமாய் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போகிறார், நமக்கு என்ன தருகிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாம் தியானித்து, நாம் ஜெபித்து அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டே வந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நெகேமியா புஸ்தகத்துக்கு போயிருக்கிறோம். நெகேமியாவை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா புஸ்தகத்திலிருந்து எல்லா பகுதிக்கும் போக போகிறோம்.
நெகேமியா புஸ்தகத்திலிருந்து ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள்கிறோம். வேதாகம் முழுவதிலும் கூட நாம் பிரயாணம் செய்ய போகிறோம். எல்லா பகுதியிலிருந்து உங்களுக்கு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நெகேமியா நமக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். நெகேமியா புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். அதில் நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலனாய் இருக்கிறது. அப்போ இதுக்கு டெட் ஆப்போசிட், பலனுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் என்ன? பலன் அப்படின்றதுக்கு விருத்த பதா, ஆப்போசிட் வேர்டு என்னது? பலவீனம். அப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து நம்மை பலனோடு வாழ வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நம்மை பலவீனப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது பலனுக்கு விரோதமான காரியம். அப்போ பலவீனப்படுத்துகிறது சந்தோஷமான காரியமாக இருக்க முடியாது. மகிழ்ச்சி நம்மை பலப்படுத்துதுனாக்கா நம்மளை பலவீனப்படுத்துறது எதாக இருக்க முடியும்? பேசுங்க கொஞ்சம். மகிழ்ச்சி நம்மை பலப்படுத்துதுனாக்கா நம்மளை பலவீனப்படுத்துறது எதுவாக இருக்க முடியும்? மற்றது எல்லாமே இல்லையா? மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட்டாக வர்றது வியாதியாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், இல்லை மற்ற எதுவாக இருந்தாலும் சரி. நம்மளை மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட்டாக நம்மளை பலவீனப்படுத்துறது எதுவாக இருந்தாலும் கூட அதெல்லாம் நம்மளுக்கு பலவீனத்தை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கிறது. அப்போ இதில் ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இதை முதல் புரிஞ்சுக்கணும். நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சத்தியம். நன்றாய் கவனிங்கள். நீங்களும் நானும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியாய் இருப்பதை என் இயேசு விரும்புகிறார். இதுலேருந்தே வெளியே வரணும். நம்ம இந்த ஒரு கட்டத்துலேருந்தே வெளியே வரணும். சில நேரத்தில் சிரிக்கிறது, கை தட்டுறது, ஆடி பாடி தேவனை துதிப்பது, கைகளை உயர்த்தி துதிப்பது, ஆவியில் நிரம்பி குதூகலிப்பது, இல்லை வெளியில் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் கூட மற்றவர்களோடு கூட சந்தோஷமாய் சிரித்து பேசுவது, தமாஸ் பண்ணி பேசுவது, நல்ல விதத்தில் ஜோக்குகளை செய்து சொல்லி அவர்களோடு மகிழ்கிறது, இதிலெல்லாம் ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இவைகளெல்லாம் அனுமதிக்கிறார். அதற்காகத்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மகிழ்ச்சி பாருங்க என்ன சொல்றாரு? கொழுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை குடித்து ஒன்றுமில்லாதவருக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. அப்போ மதுரமானதை குடித்துனாக்கா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வேர்ட்ஸாக கிடைச்சிரும். மதுரமானதை குடித்துனா ஓகே, நல்ல பாவம் இல்லாத எந்த ஒரு பானத்தையும், பாவத்தை விளைவிக்கிற எந்த ஒரு பானத்தையும், கர்த்தருக்கு பிரியமான எந்த பானத்தையும் அருந்துவதையும், நல்ல உணவு, கொழுமையானது, நல்ல கொழுப்பான சாப்பாடு, அப்படியே லிட்டரலாக பாருங்கள், கொழுப்பானதை புசிக்கிறதையும் சந்தோஷப்படுறதையும் மகிழ்ச்சியாக இருக்கிறதையும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, நான் சொல்கிறேன். இப்போ தேவன் எப்படி சந்தோஷத்தை அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மற்றும் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்விதத்தில் சந்தோஷப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறார் என்பதை சில வசனங்கள் ஆதாரத்தோடு நான் காண்பிக்க போகிறேன். கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். இது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, நம்முடைய சமுதாய வாழ்க்கைக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய பணித்தலங்களில் நாம் பணிபுரிவதற்கு மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. யோவேல் 2:21-24 வரையிலும், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும் அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு
உங்களுக்காகவே வருஷிக்கப்படுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நன்றாய் கவனிங்க. தேசமே பயப்படாதே. நெக்ஸ்ட் அது தேசமே பயப்படாதே, பயப்படாத கம்முன்னு உட்காந்திக்க அப்படின்னு சொன்னாரா? பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாரு? சந்தோஷப்படு, மகிழ். ஏன் மகிழ் சொல்றாரு? நான் செய்யறேன்பா, ஏதோ நான் என்ன செய்யறேன், நான் இதெல்லாம் செய்யறேன், ஆகவே நீ சந்தோஷப்படு. நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போறேன், ஆகவே நீ சந்தோஷப்படு. நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்கிறேன்? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுல இன்னும் சொல்ற பாருங்க, சந்தோஷப்பட்டா தான் பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் பெரிய காரியங்களை செய்கிறேன், நீ சந்தோஷப்படுன்னு சொல்லல, சந்தோஷப்பட சொல்லிட்டு அப்புறம் பெரிய காரியங்களை. அப்ப ஒன்று புரிஞ்சுக்காங்க, கர்த்தர் எப்பொழுதுமே அவர் செய்கிறதுக்கு முன்பதாகவே அவர் சொல்லி நம்மளை சந்தோஷப்பட வச்சிட்டு அப்புறம் அவர் செய்கிறவர். ஆகவே தான் சந்தோஷப்படும் பொழுதே சில காரியங்கள்லாம் நடந்துருது. நான் யோசிக்கிறேன், மகிழ்ந்து களிகூறு. நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்யுங்க, அப்புறம் சொல்லுங்களேன். நீங்கள் நல்லா கேட்குற கேள்வி தானே, நீங்களும் அப்படி கேட்கறது இல்லையா? எப்படி இருக்கு தெரியுமா? இதே ஒரு 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 ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிச்சயதார்த்தம் செய்த உடனே அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிப்போம். எப்படி சந்தோஷம்னாக்கா, கல்யாணம் ஆன மாதிரி தானே. ஏன்னா அப்போதான் இன்னும் கல்யாணத்துக்கு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, மற்ற பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்? திருமணம் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம். அப்படி தான் தேவனுக்கு சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு நீ சந்தோஷப்படு, பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நாம் என்ன சொல்கிறோம்? பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரை, அப்புறம் அதை பார்த்துட்டு அப்புறம் நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் எப்பயுமே கொஞ்சம் ரொம்ப ஒரு வித்தியாசமாய் செயல்படுகிறவர். அப்போ பெரிய காரியத்தை செய்கிறேன், சந்தோஷப்படு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை குறித்து பேசும்பொழுது போய் நம்ம இஷ்டத்துக்கு சந்தோஷப்படுறதில்ல. ஒவ்வொரு தடவையும் சந்தோஷத்தை குறித்து, மகிழ்ச்சியை குறித்து, ஆனந்தத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள் எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், கர்த்தருக்குள். அதனால தான் நான் சொல்லுவேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய இருப்பாங்க, அங்கே நிறைய எந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பாங்க, நிறைய பேர் என் கூட சேர்ந்து வேலை பண்ணுறதான் சொல்லுவேன், என்ஜாய் இன் த லைஃப் இன் கிரைஸ்ட். அவங்க சொல்லுவாங்க, என்ன சந்தோஷமாக இருக்கிற நீ, சினிமா பார்க்காத எப்படி சந்தோஷமாக்குறான்றான் என்கிட்ட ஒருத்தர். என்ன சொல்கிறான்? சினிமா பார்க்காத எப்படிங்க சந்தோஷமாக்குறீங்க, தண்ணி அடிக்காத எப்படிங்க சந்தோஷமாக்குறீங்க, காமெடி சேனல் பார்க்காத எப்படி சந்தோஷமாக்குறீங்கன்றான். நான் சொன்னேன், என்ஜாய் இன் லைஃப் இன் கிரைஸ்ட். சொல்லு, இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் இந்த உலகம் கொடுக்காத சந்தோஷம் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்குதுங்க. இருக்குதா இல்லையா? தண்ணி அடித்தா எவ்வளோ நேரம் சந்தோஷம்? ஒருத்தருமே இங்கே தண்ணி அடிச்சுவீங்களா? அதனால தான் சொல்ல மாட்டேங்க. யாரும் ஒருத்தருக்கா இருப்பாரு, நான் தண்ணி அடிச்சுருக்கேன். எவ்வளோ நேரம் சந்தோஷமா தண்ணி அடித்தா? இல்லை, எவ்வளோ நேரம்? சினிமா பார்த்தா எவ்வளோ நேரம் சந்தோஷங்க? 1 மணி நேரம். அப்போ இயேசுக்குள்ள இருந்தா ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது சந்தோஷத்தை ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகளை உண்டாக்கி வைத்திருக்காரு பாருங்க. எல்லா இடத்துலையுமே வாய்ப்பு இருக்குது. ஆகவே தனக்கு சந்தோஷம் பிசாசு என்ன பண்ணிட்டான்? சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்ற மாதிரி பிசாசு காமிக்கிறான். நாம காமிக்கிறேன், இயேசுக்குள்ள இருக்குது, குடும்பத்துக்குள்ள இருக்குது, சபைக்குள்ள இருக்குது, நம்ம செய்யற வேலையில் இருக்குது. நம்முடைய உறவுகள் மத்தியில சந்தோஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். பிசாசு என்ன பண்றான்? அதெல்லாம் அங்கெல்லாம் இல்லப்பா, நீ இங்கதான் இருக்குதுன்னு சொல்லி தவறான இடத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உல்லாசத்தையும் குதூகலத்தையும் தவறான இடத்தில் இருக்கிறதாக ஜனங்களை டைவர்ட் பண்ணுகிறான். வாசிங்க நீதிமொழிகள் 5:18. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. ஆண்டவர் எங்க வச்சிருக்கார் சந்தோஷத்தை? உன் ஊற்றுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. அப்ப குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது. பிசாசு சொல்லுகிறான், விபச்சாரத்தில் தான் சந்தோஷம் இருக்குதுன்னு. சங்கீதம் 128:1-6. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ
அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தர் சங்கீதம் 128:1-6 குடும்பத்தில் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். பிசாசு அது இல்லைன்னு சொல்றான். உன் மனைவி வீட்டோரங்களுக்கு அந்திலி திராட்சை செடி போல் இருப்பான், சந்தோஷம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், சந்தோஷம். பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகள் இருப்பார், சந்தோஷம். மகிழ்ச்சி எங்கெங்க இருக்குது? குடும்பத்தில் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். இதை அனுபவிப்பதையும் இதை இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதையும் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதையும் புரிந்து கொள்ளாதபடிக்கு பிசாசு கெடுத்து வைத்திருக்கான். லூக்கா 15:22-25 நான் வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை தருவார். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அணியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் போதும் என்னதுங்க? கீத வாத்தியம், நடன கழிப்பு, புசிப்பு, குடிப்பு எங்க இருந்துச்சு? குடும்பத்தில், தகப்பன் வீட்டில். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இப்படிதான் ஒரு நல்ல உணவு சாப்பிட்டு மனைவி பிள்ளைகளோடு கூட சந்தோஷப்படுறத பிசாசு டைவர்ட் பண்ணி வச்சுட்டான். எங்கேயோ போய் ஃப்ரெண்டுங்களோடு போய் சந்தோஷப்பட்டு வந்துடுவான். நல்லா குடிச்சு வெறிச்சிட்டு கபாப் வாங்கி சாப்பிட்டு வந்துடுவான். வீட்டில் மனைவி காத்துட்டு இருப்பாங்க, வீட்டில் பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருக்கோம். வந்தாக்கா நான் அங்கே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்வான். ஏன்னாக்கா இது பிசாசனுடைய கிரியை. குடும்பத்தில் இப்படி புசித்து குடித்து ஆடி பாடி மகிழ்கிறதை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசை டைவர்ட் பண்ணிட்டான். எங்கேயோ போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அங்கே போய் என்னங்க பண்ணி அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன், என் ஃப்ரெண்டு வந்தான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஓகே, தவறுன்னு சொல்லலை. ஃப்ரெண்டோ உறவுகளோ மற்ற நம்முடைய தவறுல. எப்பவுமே குடும்பத்தில் இப்படியாய் சந்தோஷத்தை தவறாய் பிரித்து வைத்திருக்கிறான் பிசாசு என்பதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளாக இருக்கிறது நமக்கு மிகவும் இது நல்ல ஒரு சத்தியமாக இருக்கிறது. உலகத்தில் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு மாறாக தேவன் நம்மை சந்தோஷப்படக்கூடிய குடும்ப வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆமென். அடுத்து பாருங்க, சபையில் சந்தோஷம். இது குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அப்படி ஒரு சிலதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். லேவியராகமம் 23:2-4. இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டியது கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. 6 நாட்களும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. எதுக்குன்னு சொன்னார் தெரியுமா? அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க. அவருக்கு பலியும் தேவையில்லை, அவருக்கு வேற எந்த காணிக்கையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எதுக்கு சபை கூடி வந்து நீ ஆசரிங்க பண்டிகை நியமின்னு சொன்னார் தெரியுமா? நல்லா தியானிச்சு பாருங்க. அந்த அவருடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காகவே பண்டிகை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. எதுக்கு நோம்பின்னு சொல்லி எதுக்கு வைக்கிறாங்க? யோசனை பண்ணி உலகத்தில் என்ன பண்ணுறான் பாருங்க. நோம்பின்னு கொண்டாடுறான்னு எதுக்கு தெரியுமா? அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தாங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணினது. உலகத்தான் நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். கிடையாது, கர்த்தர் உண்டு பண்ணினார். 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். என்ன நாள்? சபை கூடுதலான ஓய்வு நாளுங்க. எதுக்கு? சந்தோஷப்படுறதுக்கு. புதுசா வருவாங்க, கஷ்டத்தோடு வருவாங்க, சந்தோஷத்தோடு வருவாங்க, மகிழ்ச்சியோடு வருவாங்க. ஒருத்தருடைய முகத்தை பார்க்குறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சபை கூடுதலான பரிசுத்த நாள். இது பாரு, இதில் சந்தோஷப்பட தெரியல பாருங்க நிறைய பேத்துக்கு. என்னங்க ஆராதனை, வாரமெல்லாம் அவரே தான் பாடுறாரு, வாரமெல்லாம் அவரே தான் பிரசங்கம் பண்ணுறாரு, அது பைபிள் இருக்குது, நானே படிச்சுக்கிறேன், வீட்டிலேருந்தே படிச்சுக்கிறேன். பிரதர் சொன்ன மாதிரி இதை விட
வேலையும் பணமும் கடமையும் பொறுப்பும், கர்த்தர் கொடுத்த வேலையும் கர்த்தர் கொடுத்த சுகமும் கர்த்தர் கொடுத்த பரமும் கர்த்தர் கொடுத்த வருமானமும் கர்த்தர் கொடுத்த ஜாபும் கர்த்தர் கொடுத்ததான தந்திர இந்த உலகத்தில் வாழுகிறதற்குன்னு பிச்சையாய் கிருபையாய் கொடுத்துருக்கதான அந்த வேலையும் பணமும் பொறுப்பும் ஜாப்தாரியும் பெருசா தெரியுது. இதுல சந்தோஷப்பட தெரியாதபடிக்கு பிசாசு கண்ணை மூடிட்டான். அதனால தான் பாருங்க, ஆலயம் நிரம்பல, எங்கேயோ தெரியறான், வேலை பண்ணிட்டு தெரியறான், அதுல சந்தோஷப்படுறதுக்கு பார்க்கறான். அது வேலை பண்ணி இன்னைக்கு ஒரு 500 1000 வருமா, இதை பார்த்து சந்தோஷப்பட. ஏன்னாக்கா பிசாசு கண்ணை மூடி வச்சுட்டான். சந்தோஷம் எங்க இருக்குது? சபை கூடி வர்றதுல இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அவரே சொல்றாரு, எதுக்கு சபை கூடி பண்டிகை நாட்கள் ஆசரிக்கின்றாரு? நீங்க சந்தோஷப்படுங்கப்பா, நல்லா கையை தட்டி பாடுங்க, துதிங்க, வசனத்தை தியானிங்க, குதூகலம் பண்ணுங்க, கர்த்தருக்குள் மகிழுங்க. சங்கீதம் 100:1-5. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. எப்படி வாருங்க, பூமியின் குடிகளே கர்த்தர் எல்லாரும் கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட ஒரு சந்நிதி முன்னால் அப்படி குதிச்சுட்டு ஓடியாரணும். எப்படி ஓடியாரணும்? ஆண்டோடைய சமூகத்துக்கு எப்படி வரணும்? குதிச்சிட்டு வரீங்களா, துதிச்சிட்டு வரீங்களா, ஆர்வமா வாஞ்சியா ஆனந்த சத்தத்தோடு சந்தோஷமா ஓடியாரணும். இன்னைக்கு பிசாசு எப்படி திருச்சி வச்சிருக்கான் புரிந்து கொள்ளுங்க. இதை புரிந்து கொண்டு இதிலிருந்து வெளியே வரதுக்காகத்தான் இந்த சத்தியம். எப்படி திருத்தி வச்சிருக்கான்? மனைவி தள்ள வேண்டியதா இருக்குது, ஐயோ ஆறாம் தொடக்கிறோம் சீக்கிரம் பாடுங்க அப்படின்னு தள்ள வேண்டியதா இருக்குது, கணவன் தள்ள வேண்டியதா இருக்குது, பிள்ளைங்க தள்ள வேண்டியதா இருக்குது, பாஸ்டர் தள்ள வேண்டியதா இருக்குது. எதுக்கு தெரியுமா? ஆராதனைக்கு போங்க அப்படின்னு. அதுக்கு அங்க ஆராதனை, எல்லாரும் தள்ளி உங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு தூங்க வைக்கிறதுக்கு ஆராதனை. நீங்க ஆனந்த சத்தத்தோட மகிழ்ச்சியோட, எல்லாம் சொல்ல, மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட ஒரு குதூகலம் பூரிப்பு, நான் போறேன் இன்னைக்கு சபையோடு சேர்ந்து ஆராதிப்பேன், அவர் மகிமைப்படுத்துவேன், 10 நிமிஷம் முன்னாடியே போவேன், கையை தட்டுவேன், வாயை திறப்பேன், என்னுடைய சரீரத்தின் முழு பலத்தையும் முழு ஆத்மாவையும் முழு பலனையும் கர்த்தருக்காக ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணுவேன். நல்லா அவருடைய வார்த்தை கவனிப்பேன். இதில் இருக்கிற சந்தோஷத்தை நான் ருசி எவ்வளவெல்லாம் அவருடைய பிரசனத்தில் இருக்கிற மகிழ்ச்சியினால் நிரம்ப முடியுமோ நிரம்புவேன், அவருடைய பிரசனத்தை அனுபவிப்பேன் அப்படின்னு அந்நிய பாஷையில பேசி துதிச்சு ஆயத்தத்தோடு ஒரு தாகத்தோடு வருகிற ஆராதனையைத்தான் தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதம் 84:5. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். உண்மையிலே பலன் கொள்ளுகிற, அப்ப எங்கெங்க பலன் உண்டாகுது? எங்க பலன் உண்டாகுது? அவருடைய அதுக்கு மேல 4வது வசனத்திலிருந்தே வாசிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய வீட்டிலே. எதுங்க அவருடைய வீடு? சபை அவருடைய வீடுன்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் வீடுன்னு சொல்றாரு, அவருடைய வீடுன்னு சொல்றாரு, அவருடைய பிரசனம் தங்கி இருக்கிற இடம்னு சொல்றாரு. அவருடைய வீட்டிலே வாசமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பான். எல்லாம் சொல்ல, நான் பாக்கியவான். சங்கீதம் 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். என்னதான் உமது? எல்லாம் சொல்ல, உமது ஆலயத்தில் உள்ள பேரின்பம் சம்பூர்ணம் எங்க இருக்குது? தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஐக்கியத்தில் இருக்கிறது, சபையில் இருக்கிறது. சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இப்படி நினைச்சிருக்கிறீங்களே எப்பயாவது? எங்கேயோ திரியறத காட்டிலும், என் வேலையை செய்கிறதை காட்டிலும், என் கடமையை செய்கிறதை காட்டிலும், எனக்கு தேவன் தந்திருக்கிற சில பொறுப்புகள், அத்தியாவசிய கடமைகள், என் வேலைகள், என் ஜவாப்தாரிகள், பணம் சம்பாதிக்கிற வழிகள், என்னுடைய குடும்பம், என் தொழில், எனக்கு கொடுத்திருக்கிற மிருகஜீவன்கள், எனக்கு கொடுத்திருக்கிற பிசினஸை கவனிக்கிறதை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஞாயிறு நாளிலே அவரை ஆராதிப்பது மேலானது என்ற எண்ணம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் உண்டாவதாக.
சங்கீதம் 122:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். வந்திருக்குதா உங்களுக்கு இந்த மகிழ்ச்சி? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னபோது சந்தோஷம் வருதா உங்க உள்ளத்துல? சந்தோஷம் வருதாங்க? இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். இன்னைக்கு ஆராதனைக்கு போப்பா அப்படின்னு அப்பா சொன்னா, அம்மா சொன்னா என்ன பண்றாங்க? நீ போயிட்டு வா, நான் வீட்டாண்டுக்கிறேன். நீ போயிட்டு வா, நான் வீட்டாண்டுக்கிறேன். நான் கடையை பார்த்துக்கிறேன், நான் வேலையை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இப்படி தானே நடக்குது குடும்பத்தில், வாழ்க்கையில், பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையில். நீ போயிட்டு வா, நான் மாட்டை பார்த்துக்கிறேன், நான் காட்டை பார்த்துக்கிறேன், நான் ஊட்ட பார்த்துக்கிறேன். தூக்கிட்டா போகிற பொருளத்துக்கு போகும்போது மாட்டையும் காட்டையும் மூட்டையும் உன் பிஸ்னஸையும் தூக்கி கொண்டு போகிறாயா? விட்டு விட்டு தானே போக வேண்டும். மரித்தால் விட்டு விட்டு தானே போக வேண்டும். இப்பொழுது விட்டு விட்டு வர்றதுக்கு என்ன? நிச்சயமாய் அவர் காப்பார் என்ற விசுவாசம் நம் உள்ளத்தில் ஏன் பெருகுகிறதில்லை? ஆலயத்து போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சி இல்லை. கெடுத்துட்டான் பிசாசு. சபை கூடி வருதல் மகிழ்ச்சி கெடுத்துட்டான். வேற இடத்துல இருக்கிறதான் சந்தோஷமா நினைக்கிறான் அவன். அது பெருசா பார்க்கறாத. இங்க ஒரு சந்தோஷம் இது பெருசா தெரியறதில்ல. வசனம் சொல்லுது இங்கதான் சந்தோஷத்தின் நிறைவு ஆனந்தம் உண்டு. வாசித்து பாருங்க, ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய வழிகளும் என் பணிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். எல்லாம் சொல்ல, அவருடைய பிரசன்னத்தில் என்னை மகிழ பண்ணுவதற்காகவே ஒவ்வொரு வாரமும் சபை கூடி வருதலாகிய ஐக்கியத்தை தேவன் ஆதி முதல் ஏற்படுத்தி இருக்கிறார். என்னத்துக்குங்க நம்மளெல்லாம் கொண்டாந்து, நம்மளுக்கெல்லாம் வேலை இல்லை, கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கா? நோ. உங்களுக்கும் சத்தியம் தெரியும், எனக்கும் சத்தியம் தெரியும். நீங்களும் விசுவாசிக்கிறீங்க, நானும் விசுவாசிக்கிறீங்க. ஏதோ ஒரு ரகசியம் இங்கே உண்டு. சபையாய் தேவ பிள்ளைகளாய் கூடி வரும் பொழுது ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். அங்கே ஒரு மகிழ்ச்சி. அதில் மகிழ்ச்சியே ஒரு இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டு போகிறதுல ஒரு சந்தோஷத்தையே ஒருத்தர் கெடுத்துட்டான் பிசாசு. உம்முன்னு வந்துட்டு அங்கேருந்து பைபிளை கக்கத்தில் வச்சுட்டு உம்முன்னு வந்துட்டு ஒருத்தருட்டி பேசாத வந்து உள்ள உட்காந்து இருந்துவிட்டு திரும்பி ஒருத்தருட்டி பேசாத வீட்டுக்கு போகிறதும் ஒரு கௌரவமான ஆராதனையாக போயிடுச்சு. இப்போ வந்திருக்கிற புதுசாக வந்திருக்கணும் விசாரிக்கிறதில்ல. ஒரு நிமிஷம் நிச்சயம் ஒருத்தருட்டு பேசுறது கிடையாது. ஆராதனை தொடங்கினோட்டி ஒடியா தடோப்புடன்னு ஒடியா பின்னாடி உட்காரு. ஆராதனை முடியறதுக்கு முன்னே எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடியே போயிரு. இது பிசாசனுடைய ஒரு கிரியேஷன், நியூ கிரியேஷன்றாங்களா, அது மாதிரி பிசாசனுடைய கிரியேஷன் டைவர்ட் பண்ணி வச்சிருக்கிறான். ஒருத்தட்டி பேசாத, ஒருத்தரையும் விசாரிக்காத. எங்க இருந்து வந்தப்ப என்னப்பா புதுசாக வந்துருக்கிற, ஏமா என்ன உடம்பு சரியில்லையா, உனக்காக ஜெபம் பண்ணுறோம், உன் பேர் என்ன, பிரச்சனை என்ன, உனக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் 30 வருஷமா இருக்கிறோம், 40 வருஷமா இருக்கிறோம், கர்த்தரை நடத்திட்டு வந்திருக்காரு, என் வாழ்க்கையில் இப்படி நன்மைகளாக செஞ்சிருக்கிறாரு. நோ, இதை கெடுத்துட்டான் பிசாசு. என்ன தெரியுமா? ஐயோ ஆராதனை முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, ஐயோ மாடுங்க வெயில் கட்டியிருக்கோம். ஆராதனை முடிஞ்சு வெளியே போயிருக்க மாட்டாங்க, போனது வெளியே அங்கே சொல்லுவாங்க. நிச்சயம் பேச்சுட்டு இருக்கும்போது உடனடி சொல்லுவாங்க, மாடு வெயில் கட்டிருக்கோம். வீட்டுக்கு யாரோ வந்திருப்பாங்க. மைண்டெல்லாம் எங்கே இருக்குது? இங்கே வந்து கூடி சபையாரோடு கூட மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதித்து கர்த்தர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொண்டு, எனக்கு இந்த வாரம் அற்புதம் செஞ்சார், பகிர்ந்து கொண்டு ஒரு உறவாடுகிற இந்த உறவின் மகிழ்ச்சியை, இந்த ஐக்கியத்தின் மகிழ்ச்சியை, இந்த சபை கூடி வருவதில் மகிழ்ச்சியை, இந்த பண்டிகை கொண்டாடுதலின் மகிழ்ச்சியை பிசாசு கெடுத்து விட்டான். நன்றாய் கவனியுங்கள். விட்டு கொடுக்காதீர்கள் பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையை. உங்கள் மகிழ்ச்சி விட்டு கொடுக்காதீர்கள். மகிழுங்கள், குடும்பத்தில் மகிழுங்கள், சபையில் கூடி வரும் பொழுது மகிழுங்கள். அந்த மகிழ்ச்சி தேவன் வைத்த மகிழ்ச்சி, அது நித்திய மகிழ்ச்சி. அவரே சொல்லுகிறார், ஏசாயா 56:7, என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர் சொன்னார செய்வாரா? அவர் சொன்னார செய்வாரா? அவர் மகிழ பண்றதுல நீங்க மகிழ்றதுல என்ன தப்பு இருக்குது? மத்தேயு 5:12, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், எஸ், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துக்கப்படுத்தினார்களே. யாருக்கு சொல்றாரு தெரியுமா இந்த வார்த்தைகளை? தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷ சமத்துவம் இல்லைன்னு சொல்லல. நானு சபை கூடி வந்திருக்கிறாங்க, மக்கள்லாம் கூடி வந்திருக்கிறாங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உமக்குள் சந்தோஷப்பட்டு களி கூற எனக்கு உதவி செய்யும். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை
விடுகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. எங்கெங்க வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், சபைக்கு வரலன்னா நீங்கள் பரலோகத்துக்கு கூட போகலாம். நான் இல்லைன்னு சொல்லலை, பரலோகத்துக்கு கூட போகலாம். ஆனால் எப்படி போகலாம் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் இந்த சபையிலே, பண்டிகையிலே, ஐக்கியத்திலே உண்டு பண்ணி வைத்த சந்தோஷத்தை அனுபவிக்காமலேயே பரலோகத்துக்கு போகலாம். வேற என்ன பண்ணுறதுக்கு? அது புரிஞ்சிக்கல, சத்தியத்தை சில நன்மைகளை புரிஞ்சிக்கலனாக்கா பரிசுத்தமாக வாழ்றதுனால அவங்க பரலோகத்துக்கு போய் சேரலாம். ஆனால் நன்மைகள் அனுபவிக்காதமே போயிடுறது வேஸ்ட்டு. இப்போ இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் 2000 ரூபாய் காசு வந்துட்டு இருக்குது மாதம். ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் இல்லாத போகிறதுக்கான சலுகைகள்லாம் கிடைச்சிருக்குது. இது ஒரு மனுஷனுக்கு தெரியலன்னு வச்சுக்கா, அவன் இந்தியாவில் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறான். தெரியலன்னு இந்தியாவில் வாழக்கூடாது, இந்தியா விட்டு வெளியே போய் சொல்லிவிடுவாங்களா? போக சொல்ல மாட்டாங்க. இந்தியாவிலேயே வாழ்ந்து இந்தியாவிலேயே ஓட்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டுருப்பான். இதனுடைய அந்த சௌலபியங்கள்லாம் பெற்றுக்கொள்ளாதையே கூட வாழ்ந்துட்டு போகலாம். அது மாதிரி தேவன் வைத்திருக்கிற நன்மைகள், சந்தோஷங்கள் சபையிலே உண்டு. மகிழ்ச்சி சபையிலே உண்டு. சொல்லுங்கள், மகிழ்ச்சி சபையிலே உண்டு. சபைக்கு வரதுல மகிழ்றீங்களா? சந்தோஷப்படுறீங்களா? பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை பெருமையாக நினைக்கிறீங்களா? எபேசியர் 5:18-19. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. என்னங்க, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் இருந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இதாங்க தேவன் உண்டு பண்ணின ஐக்கியத்தின் ஒரு ரகசியம். ஒருவோடு பேசி மகிழ்ந்து புத்தி சொல்லி ஆறுதல் சொல்லி விசாரித்து ஜெபித்து, இதுதான் இந்த பூமியில் தேவன் ஐக்கியப்பட்டு வைத்திருப்பதற்கு காரணம். இதுதான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை கலந்துக்கணும், செய்தி கேட்கணும், ஓடி போறதுக்காக தேவன் சபையை வைக்கல. சபையின் நோக்கம் பெரிது. நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் ஒரு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை பற்றி தேவன் நினைப்பது மேலானது. அதுல மிகப்பெரிய ரகசியத்தை வச்சிருக்கிறார் சபையை. அவர் என்ன சொல்றாரு? இன்னும் சொல்ல போனா சபையை குறித்து தியானித்தோம் என்று சொன்னால் சபையை மணவாட்டினே சொல்றாரு. என்ன சொல்றாரு? மணவாட்டின்னு சொல்லி. ஒரு மணவாளனுக்கு ஆயத்தமாகிற ஒரு பெண், ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி ஆயத்தமாகிறவளோ, நிச்சயிக்கப்பட்ட உடனே பாருங்க அந்த பெண்ணுக்கு நிறைய தோழிகள் உண்டாகி விடுவாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக்கப்படுவதற்கு, அவளை அழகுபடுத்துகிறதுக்கு, அவளை சிங்காரிப்பதற்கு, அவளுக்கு ஆலோசனை சொல்வதற்கு, அவளோடு சேர்ந்து அந்த திருமணத்தின் மயிலுகிறதுக்கு நிறைய தோழிகள் சேர்ந்து பல விதங்களில் சந்தோஷப்படுவாங்க. அதுபோலதான் நாம் சபையாய் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் சேர்க்கப்பட்ட உடனே நாம் தேவனுக்கு நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் ஒருமனப்பட்டு சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி ஒரு ஃபெலோஷிப் அதில் என்ஜாய் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சபையில் மாத்திரமா முதலாவது சொன்ன குடும்பத்தில் சபையில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு. அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிப்போம். ஏன் அதை விடணும்? ஏதாவது அரசாங்கத்துலேருந்து ஏதாவது உங்களுக்கு சப்சிடியோ ஒரு இன்கம்மோ வருதுன்னு விடுவீங்களா? அதை எப்படியாவது ஒரு தடவை 4 தடவை திருப்பி அரிச்சு போட்டு அதை வாங்கிக்கிறீங்களா இல்லையா? வாங்குறீங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட அதுக்கு எங்கெங்கெல்லாம் போய் ரிஸ்க் எடுத்து வாங்கிக்கிறோம் இல்லையா? அப்போ இயேசு சபையின் ஐக்கியத்தில் வைத்திருக்கிற மகிழ்ச்சியை நாம் பெற்று அனுபவிப்போம். ஆமென், சந்தோஷப்படுவோம். சங்கீதம் அடுத்து நம் ஐக்கியம் உறவுகளோடு பரிசுத்தவான்களோடு. சங்கீதம் 133:1-3. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பாருங்க, இங்க ஒரு ஐக்கியம், அதாவது நம்முடைய உறவுகள், சகோதரர் ஒருமித்து அப்படின்னு இருக்குது. அப்படின்னாக்கா நம்முடைய உறவுகளை நாம் நினைத்துக் கொள்வோம். சகோதரர் அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்பத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்ம உறவுகளாக இருக்கிற நல் உறவுகளில் நாம் ஐக்கியமாக இருப்பதை தேவன் இன்பமும் நன்மையும் அங்கு ஆசீர்வாதத்தையும் அங்கு மகிழ்ச்சியும் தேவன் வைத்திருக்கிறார் உறவுகள் மத்தியில். இது பாருங்க, இதுக்கு டெட் ஆப்போசிட்டாக பிசாசு செல்வான். எங்கேயுமே பாருங்க உறவுகள் மத்தியில் விரிசலை ஏற்படுத்திடுவான். அவங்க சந்தோஷப்படக்கூடாது,
அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமனார் மாமியார் சித்தி பெரிய இப்படியெல்லாம் இருக்குது, இந்த உறவுலாம் நம்மளுக்கு இருக்குது இல்லையா, அதில் பாருங்கள் விரிசல் ஏற்படுத்தும். ஏன்னா இதில் தேவன் மகிழ்ச்சி வச்சிருக்கிறாரு. உறவுகள் சேர்ந்து மகிழக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது, கொஞ்சம் கூட அவனுக்கு பிடிக்காது. நெகேமியா 8:11-12. லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும், அதாவது மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. அது இருக்குது இல்லையா, நம்ம மத்தியில் நல்ல சாப்பாடு செய்வோம், நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டாருக்கு கொடுப்போம், அதில் ஒரு பெரிய சந்தோஷம். இதெல்லாம் தேவன் வைத்திருக்கிற சந்தோஷம், இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பாக்கியம், இப்படியெல்லாம் மகிழ்ச்சி. ஆனால் இதில் பிசாசு ரொம்ப கண்ணு கருத்து நினைப்பான். சில பேர் பாருங்கள், ஏதாவது நல்ல தரமான உணவு அவங்க வீட்டில் பண்ணுவாங்க, யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க அந்த நேரத்தில் அதை கொடுக்கறதுக்கு அவங்க மனசு வராது. ஏன் அப்படின்னாக்கா, அப்படி கொடுத்து சந்தோஷப்படுகிற அந்த உள்ளம் அவங்களுக்கு இல்லை. உண்மையாகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து, பசியோடு ஒரு மனுஷனுக்கு உணவு கொடுத்து அவன் பசியார அவன் முகத்தை பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷம். கர்த்தர் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தந்திருக்கிறார். ஒருத்தருக்கு ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஏழைக்கு உதவி செஞ்சு பாருங்கள், அவன் முகத்தில் வர சந்தோஷம், அதன் மூலமாக நமக்கு ஒரு சந்தோஷம். ஆமென். ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பாருங்க, நீயும் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு நீதிமானாக கண்டேன். தேவன் இவனுக்கு ஒரு சந்தோஷம். பாருங்க, எல்லாம் உலகமெல்லாம் அழிய போகுது, துக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் துக்கம் வரப்போகுது. ஆண்டவர் இவனுக்கு ஒரு சந்தோஷமான பாதுகாப்பான ஒரு காரியத்தை எங்கே கொடுக்குறாரு? அவங்களோட குடும்பத்தோடு இணைத்து பேழைக்குள் கொண்டு வந்து விடுகிறார். பாருங்க, ஒரு ஐக்கியத்துக்குள் ஒரு சந்தோஷத்தை. உலகத்தில் துக்கம் இருந்தாலும் கூட நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் உறவுகளோடு கூட, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்போடு கூட, நம்முடைய சமுதாயத்தோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தேவன் அதில் வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியாக இருப்பது நீதிமொழிகள் 31:21. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். தன் வீட்டார் அனைவர் நிமித்தம் அப்படின்னாக்கா இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனாக்கா, ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, சந்தோஷத்திற்கு காரணமாய் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு மகிழ்ச்சியை ஒரு குணசாலியான பெண் ஒரு குடும்ப உறவுக்குள்ளே சந்தோஷத்தை உண்டு பண்ண முடியும், அந்த சந்தோஷத்தை கெடுக்கவும் முடியும். இன்னைக்கு பாருங்க, அநேக உறவுகளுக்குள்ள பிளவு உண்டாகி சந்தோஷம் இல்லாமல் கசப்போடு இருப்பதுக்கு காரணமே நல்லா பேசிக்காக நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள், பெண்களாக தான் இருப்பாங்க. ஆண்கள் மூலமாய் உறவு அதிகமாக முறியாது, சீக்கிரமாக உறவு முறிகிறது பெண்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த குணசாலியான ஸ்திரீ குறித்து ஏன் நீங்கள் சொல்லப்படுதுனாக்கா, இரட்டை புரை உடுப்பி இருக்கிறதுனால் அப்படின்னாக்கா, எல்லாவற்றையும் எல்லா பிரச்சனைகளையும் மூடி மறைத்து அதில் பிளவு உண்டாகாதபடி, விரிசல் ஏற்படாதபடி, அதில் துக்கமும் கசப்பும் உண்டாகாதபடி, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்து கொள்ளுகிற புத்தியும் ஞானமும் பெண்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். மூடி மறைச்சிட்டு எல்லாத்தையும் இரட்டை புரை உடுத்தி இருப்பதினால் வீட்டார் அனைவர் நிமித்தம் குளிருக்கு பயப்படார். பிரச்சனைக்கு பயப்படவே மாட்டார். எந்த சோடு பிரச்சனை வந்தாலும் கூட அதை அமைதிப்படுத்தி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காப்பாற்றக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஒரு ஞானத்தையும் குணசாலியான ஸ்திரிக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில், உறவுகள் மத்தியில். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:32-34. அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். யாரோடு? வீட்டார் அனைவரோடும், தன்னுடைய சொந்த பந்தங்களோடு,
தன்னுடைய உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருந்தான். எப்பொழுது? கிறிஸ்துவுக்குள் விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடிகிறது. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு சபையிலே, உறவுகள் மத்தியிலே, குடும்பத்திலே உண்டாயிருக்கிற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியெல்லாம் உலகத்தில் தான் இருக்கிறது என்பதை பிசாசு காண்பித்து மனிதனுடைய கண்களையும் எண்ணங்களையும் டைவர்ட் பண்ணி வைத்திருக்கிறான். ஆகவே தான் இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு நான் காண்பித்தேன். மகிழ்ச்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அனைவரோடும், வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி, எல்லாம் சொல்லுங்க, வீட்டார் அனைவரோடும் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். உண்மையா? அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய பாரமாக இருக்குதுன்னு. அப்போ நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாக்கா, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாக்கா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு. இது ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் டேஸ் டேஸ் உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லா வசனத்தை தேறி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம். இப்போ பரலோகத்திலே சந்தோஷம்னா உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆள் இங்கே புதுசாக வந்தால் எத்தனை பேர் போய் பேசியிருக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்களா? நான் புதுசாக வந்தவங்களுக்காக எழுந்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் முடிஞ்ச பிறகு அவங்க வெளியே வராங்க, எத்தனை பேர் நீங்கள் போய் சந்திச்சு, அப்போ புதுசாக வந்திருக்கிறியா, எங்கேருந்து வந்த, உங்கள் ஊர் என்ன காரியத்துக்காக வந்தேன், உங்களுக்காக நான் செபிக்கிறேன், பிரச்சனை இருந்தால் சொல்லு, கேட்டுருக்கீங்களா? ஏன்னா அந்த சந்தோஷத்துக்கு எடுத்துட்டா உம்முன்னு போயிட்டே இருக்கணும், ஓடி வீட்டில் சேர்ந்துக்கணும். சந்தோஷத்தில் பாடுறதுக்கான ரூட்டை வச்சிருக்கிற ஆண்டவர். அவங்கள பார்த்து அவங்களை விசாரிக்கும் எவ்வளோ சந்தோஷம். வியாதியாக இருக்கிற மனுஷனை போய் பார்க்குறதுல ஒரு சந்தோஷம், அவனுக்கு உதவுறதுல ஒரு சந்தோஷம், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம், தேவன் வைத்த சந்தோஷம். பாருங்கள், இவங்க அந்த ஊழியக்காரருக்கு அவங்க போய் கழுவி அவங்கள காயங்களை கட்டி அதை வெளியே அழைத்து கொண்டு ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்து அவங்களுக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு காயங்களை காயத்தெல்லாம் கழுவுறான். அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறான். அப்புறம் அவர்களை வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவர்களோட போஜனம் கொடுக்குறான். இதெல்லாம் பாருங்கள், கிறிஸ்துக்குள் வாழ்கிற நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு மேலான ஒரு சந்தோஷம். இது நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே குதூகலமாக, உற்சாகமாக வழி நடத்தக்கூடிய ஒரு ரகசியம் என்று சொன்னால், நீதிமொழிகள் வாசித்து பாருங்க, 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பட்டான். சந்தோஷத்தை மாத்திரம் காத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, கிறிஸ்து இயேசுக்குள் அந்த சந்தோஷத்தை குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் சந்தோஷப்பட கற்றுக்கிட்டோம்னாக்கா நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. மனமகிழ்ச்சி முறிந்த ஆவியோ, சந்தோஷமா இருக்கும் பொழுது பாருங்க எதையும் சாதிச்சிடலாம். ஆவி முறிஞ்சு போயிருந்துச்சுனாக்கா சிம்பிளான காரியம் கூட பாரமாக தெரியும். ஆகவே தான் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் என்று நெகேமியா 8:10 அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் பார்ப்போம். பிலிப்பியர் 4:4 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள், எல்லாம் சொல்லுங்க, இயேசுக்குள் சந்தோஷமாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார். யோவான் 17:13. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். என் சந்தோஷத்தை நிறைவாய், எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணுமா? இப்பொழுதும் நான் உம்மிடத்தில் வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி. எல்லாரும் சொல்ல, சந்தோஷத்தை, இயேசு கொடுக்கிற மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாய் அடையும்படி. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியின் கனியோ சந்தோஷம். பாருங்க, சந்தோஷத்தை கொண்டு போய் எங்கே வச்சிருக்கிற ஆண்டவர். நான் இப்போலாம் சொன்னேன், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, சபையில் கூடி வரும்பொழுது சந்தோஷப்படலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து நல்ல விதத்தில் ஐக்கியமாக இருந்து அவர்களை விசாரித்து அவரோடு பேசி அவர்களுக்கு உதவி செய்து உணவு கொடுத்து உதவி பண்ணி சந்தோஷப்படலாம்.
இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, என் பிள்ளைங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்பா, தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க தனியாக போயிட்டு இருக்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கணும்னு ஆவியின் கனியாக இருக்கிற அந்த ஆவியின் கனிக்குள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளேயே சந்தோஷத்தை வச்சுட்டாரு. அல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர். அப்போ ஆவியானவர் நமக்குள் நிறைந்து இருந்தால் எப்பொழுதுமே நம்முடைய முகம் சிரித்ததாக, யாரையும் பார்த்து உருன்னு போக முடியாது, யாரையும் பார்த்து மூஞ்சி தூக்கிட்டு போக முடியாது, சந்தோஷ முகத்தில் காணப்படும். உங்களுடைய அன்பான வார்த்தைகள் உங்கள் வேலை ஸ்தலங்களிலே, உங்கள் பணி ஸ்தலங்களிலே, உங்களுடைய பிஸ்னஸின் நேரங்களிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, மனைவினிடத்திலே, கணவனிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, சமுதாயத்திலே, சபையிலே, வேலை ஸ்தல இடங்களிலே, வியாதியாக இருக்கிற மனுஷனிடத்திலே உங்களுடைய மகிழ்ச்சியான முகத்தை காட்டி அவர்களை மகிழ பண்ணுங்கள். அதன் மூலமாய் உங்களுக்குள்ளும் ஒரு மகிழ்ச்சியை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆவியின் கனியிலேயே ஒரு சந்தோஷம். யோவான் 15:11. யோவான் எழுதின சுவிசேஷம் 15. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு. அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள எந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு? சந்தோஷம், மகிழ்ச்சி. என்ன பண்ணணும்? அப்போ வந்து போயிருந்தா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சந்தோஷமெல்லாம் வந்துட்டு போயிட்ட போதுமா? அப்படியெல்லாம் சந்தோஷப்படுறதுக்கான வழிகள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் எப்பொழுதுமே என்னுடைய சந்தோஷம் உங்களில். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷம் நிலைச்சிருக்கணுங்க. சும்மா எது அதனால்தான் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் நாம் பாடுறோம் இல்லையா, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்னதான் இருந்தாலும். இதில் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபுக்கூக்கு தீர்க்கதரிசி சொல்லுவான். என்ன சூழ்நிலை, ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணும் தெரியுமா? சரி, அதெல்லாம் நடந்து போச்சு, நான் கண்டுக்காத சந்தோஷமா இல்லை, அது மாறும் என்ற சந்தோஷம். ஹல்லேலூயா. மாறும் என்ற விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷம். சரி, வந்தால் வந்துட்டு போது, கஷ்டம் வந்தால் வந்துச்சு, அதை நான் பார்த்துக்கிறதில்ல, என் பாட்டுக்கு நான் கண்டுக்காதுக்கிறேன். சில பேர் அதை கேர் பண்ணாத சந்தோஷப்படுவாங்க. அதை நினைப்பேன், அப்படி கிடையாது. நான் அதை நினைக்கிறேன், அதை பார்க்குறேன், அதை டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறேன், அதுக்குள்ளே டைரெக்டாக பிரச்சனைகள் போகிறேன், சந்தோஷமாக்குறேன். ஏன் தெரியுமா? உம்மாலே மதிலை தாண்டுவேன், தம்மாலே சேனைக்குள் பாய்வேன். கிறிஸ்துக்குள்ளதாங்க அந்த தைரியம். பிலிப்பு யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கேளுங்க, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீங்க. இப்போ ஆண்டவருடைய விருப்பமே, இயேசுனுடைய விருப்பமே அதுதாங்க. அதுக்கு தாங்க குடும்பத்தை வச்சாரு, அதுக்கு தான் சபையை ஏற்படுத்தினாரு, அதுக்கு தான் ஓய்வு நாளை ஏற்படுத்தினாரு, அதுக்கு தான் உறவுகளெல்லாம் வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு எத்தனை விதமான ரூட்டுகளை அமைத்த என் உயிருள்ள ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றிகள். ஹல்லேலூயா. இவரை போல யாருங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு இப்படிப்பட்டதான காரியங்களை ஏற்படுத்துவாங்க? அவன் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு காமெடி சேனலை உருவாக்குறதுக்கு என்ன பாடுபடுறான். நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தமாசு பண்ணி அப்படி நம்மளை சந்தோஷப்படுறதுக்கு எத்தனை கோடிகளை செலவு பண்ணுறான். நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு எதையோ பானங்களை கொண்டு வந்து ஊற்றி அதில் மயக்கி அதில் சந்தோஷப்பட வைக்கிறான். பாவத்தை காமிச்சு, இச்சைகளை காமிச்சு அதில் சந்தோஷப்படுறதுக்கு அற்ப கால சந்தோஷம், பாவ சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நியாயமான, நீதியான, ஒழுக்கமான, நேர்மையான, பரிசுத்தமான, தேவனுக்கு பிரியமான மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் தேவன் எத்தனை வழிகளில் நமக்கு தருகிறார். யாக்கோபு 4:9. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. இப்போ சந்தோஷமும் சில நேரங்களில் அது நம்முடைய வாழ்க்கையில் துக்கமாய் மாறக்கூடாது. துக்கமாய் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறிந்து போய்விடும். சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யோவான் 15:11, என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நிலைத்திருக்கணும்னாக்கா நான் இப்போ சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷப்படலாம். ஆனால் நம் உள்ளத்தில் நிலைத்திருக்கிற சந்தோஷத்தை தேவனால் மாத்திரமே கொடுக்க முடியும். அதனால் தான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருப்பது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது.